அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். மேலை நாட்டில் ஒரு நல்ல வசதியானவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்குன்னு ஒரு பெரிய பங்களா, தோட்டம், போட்டு, அந்த போட்டை இயக்கிறதுக்கான கொஞ்சம் இடம், இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அப்போ அந்த போட் ரொம்ப பழசாகி கொஞ்சம் பழுதாகி ரொம்ப நாள் இயக்கப்படாமல் இருந்ததுனால அந்த போட்டுக்கு பெயிண்ட் பண்ணி அதை புதுசு பண்ணுறதுக்காக ஒரு பெயிண்டரை வர சொல்லியிருந்தார். அந்த பெயிண்டர் வந்தார். அந்த வசதியானவர் அந்த பெயிண்டரை கூட்டிகிட்டு போய் அந்த போட்டை காமிக்கிறார். இதை நாங்கள் ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் விட்டுட்டோம், நீங்கள் இது கொஞ்சம் நல்ல புதுசு மாதிரி எங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுங்க. என்னோடய பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விடுமுறை வரப்போகுது, அதனால் கண்டிப்பாக அவங்க என்கிட்ட இந்த போட்டில் பயணிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அதுக்குள்ளே எனக்கு இதை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த வசதியானவர் அந்த பெயிண்டர்கிட்ட சொல்கிறாரு. அந்த பெயிண்டரும் சரிங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கு அந்த பணக்காரர், நீங்கள் வேலையை முடித்த உடனே உங்களுடைய சம்பள தொகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பெயிண்டர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த போட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறாரு. அவர் சுத்தம் பண்ணுறப்ப அந்த போட்டில் ஒரு ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனால் அதை பற்றி அந்த வசதியானவர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. சரி, அவர் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த ஓட்டை இருக்கிறது நாளைக்கு அவங்க அதில் பயணம் பண்ணுறப்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து அந்த ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சி அந்த போட்டுக்கு அழகாக பெயிண்ட் அடித்து முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அந்த வசதியானவருக்கு தகவல் சொல்கிறாரு. அந்த வசதியானவர் அந்த போட்டை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த பெயிண்டருக்கு பேசின அந்த தொகையை கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த பெயிண்டரும் அவர் அந்த அடைச்ச அந்த ஓட்டையை பற்றி அவரும் சொல்லலை, இவரும் அதை பற்றி கேட்கலை. இப்படியே போகுது. ஒரு சில நாள் கழித்து அவங்களுடைய குழந்தைங்க அந்த போட்டை எடுத்துகிட்டு பயணிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. அப்போ இவர் ஏதோ வேலையாக இருக்கிறாரு. வெளியில் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, எங்கே நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறப்ப, இல்லை போட்டை எடுத்துகிட்டு ஓட்ட கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த போட்டில் இருக்கிற ஓட்டையை நம்ம இன்னும் அடைக்கலை அப்படின்ட்டு. அவங்க குழந்தைங்கக்கிட்ட அதை தெரிவிக்கவும் இல்லை அப்படின்னு ஒரு பதற்றத்தோடு ஓடி போய் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த குழந்தைங்க போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அவங்க குழந்தைங்க அவங்களுடைய அந்த பயணத்தை முடிச்சுட்டு கரை திரும்பிடுறாங்க. அவசரமாக இந்த வசதியானவர் போய் அந்த போட்டில் இருந்த ஓட்டையை பார்க்குறாரு. அது நல்லா அழகாக அடைச்சிருக்கு. அதுக்கு மேலே அழகான நிறத்தில் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நேராக அந்த போட்டுக்கு பெயிண்ட் அடித்தவர்கிட்ட போகிறாரு. போயிட்டு அவருக்கு பேசின சம்பளத்தை விட 2 மடங்கு இப்போ கூடுதலாக அவர்கிட்ட ஒரு தொகையை கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பெயிண்டர் எதுவுமே புரியாமல், எனக்கு தான் நீங்கள் நேற்றே சம்பளம் கொடுத்துட்டீங்களே, திடீர்னு இவ்வளோ தொகை எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பெயிண்டர் கேட்குறப்ப அந்த வசதியானவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்துருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஓட்டையை பற்றி உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்களாக அதை சரி செஞ்சு அதை நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு இப்போ கொடுத்ததோடது என்னுடைய குழந்தைங்களுடைய உயிரோட சன்மானம். ஏன்னா நீங்கள் அந்த ஓட்டையை அடைக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி என் குழந்தைங்கள நான் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெயிண்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தொகையை வாங்கிக்கிறாரு. அவர் எதிர்பார்க்காத செஞ்ச அவருடைய கடமை இன்றைக்கி அவருக்கு இவ்வளோ ஒரு பெரிய பலனை தந்திருக்கு. நன்றி.